welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க 90s கிட்ஸ் கூட வந்து போட்டிருந்தேன். 2 ரோல் யூஸ் பண்ணி நார்மல் ரன்னிங் வயர் மெத்தட்ல இந்த பிளாஸ்டிக் வயர் கூட போட்டிருந்தேன். இந்த வீடியோல இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து 3 வயர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி மெத்தட்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வந்து முழுக்க பிகினர்ஸ்க்காக நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த ஹேண்டிலுக்கு வந்து நான் வந்து ஸ்டஃப் வயர் வச்சு போட்டிருக்கேன். ஸ்டஃப் வயர் வைக்கிறதுனால ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கூடை வந்து 2 ரோல் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல பெரிய சைஸ் கூடையாவே வந்திருக்கு. இந்த கூடை வந்து எப்படி போடுறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேல இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கூடைன்னு மட்டும் இல்லை, என்னுடைய சேனல்ல 300க்கும் மேற்பட்ட கூடை வீடியோக்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்து ஈஸியா கத்துக்கலாம். என்னுடைய ஃப்ரீ ஆன்லைன் பிளாஸ்டிக் வயர் கூடை கோர்ஸும் நான் வந்து பிளேலிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்து நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து கத்துக்கலாம். அடிப்படையில இருந்து நீங்க எல்லா டீடைலுமே கூடைகள் சம்பந்தமா கத்துக்கலாம். அதனால தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ஹேண்டில் போட்டுட்டேன். இன்னொரு ஹேண்டில் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நடுவுல செக்கர் டிசைன் வந்திருக்கிறதுனால ஹேண்டில் வந்து எங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சென்டர்ல வந்து 8 பிங்க் கலர் நாட்ஸ் வந்திருக்கிறதுனால அதை விட்டு 2 சைட்லையும் தான் நம்ம வந்து ஹேண்டில் போடணும். ஒரு பக்கம் ஆரம்பிச்சு இன்னொரு பக்கம் முடிக்கணும். ரைட் சைட்ல 2 நாட் விட்டு இந்த இடத்துல நீங்க ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 2 சைடும் ஹேண்டில் வந்து ஈக்குவலா வரும். சென்டர்ல இருக்க 8 நாட்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்க கிரீன் நாட்ஸ்ல வந்து 2வது நாட்ல வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வைக்கிறதுக்காக ஸ்டஃப் வயரை கட் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் வயர் வந்து நான் 4 ஃபீட் அளவுல 3 வயர் எடுத்திருக்கேன். இன்னும் பெரிய கூடைகள் அப்படின்னா நீங்க 4-5 வயர் கூட வைக்கலாம். நீங்க என்ன கலர் வேணாலும் ஸ்டஃப் வயர் யூஸ் பண்ணலாம். கூட போட்டுட்டு மீதமா இருக்கிற வயர்களை இந்த மாதிரி ஸ்டஃப் வயரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வயரை எடுத்துட்டு 3ஐயும் ஈக்குவலா வச்சுக்கிறேன். ஈக்குவலா வச்சுட்டு இந்த கிரீன் கலர் நாட் இருக்கு பாருங்க, அதுல வந்து செகண்ட் நாட்ல வந்து ரைட் சைட்ல இன்செர்ட் பண்ணி லெஃப்ட் சைடு வழியா வெளியே எடுக்கிறேன். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு 6 வயரையும் ஈக்குவலா வச்சுக்கலாம். இப்ப பாருங்க இந்த 6 வயரையும் நம்ம ஈக்குவலா வச்சாச்சு. இனி வந்து இதுக்கு மேல் வயர் கட் பண்ணிடலாம். மேல வந்து நான் 3 வயர் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர்ல 2 வயரும் கிரீன் கலர்ல 1 வயரும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 5 ஃபீட் மெஷர்மெண்ட்ல நான் கட் பண்ணியிருக்கேன். இனி வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த 3 வயரையும் ஈக்குவலா வச்சுட்டு சேம் அதே பிளேஸ்ல உள்ள இன்செர்ட் பண்ணி வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்த பின்னாடி மேல் வயர் 6 வயரையும் ஈக்குவலா வச்சுக்கலாம். இந்த 6 வயரையும் ஈக்குவலா வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டஃப் வயருக்கு வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் வயர் மட்டும் தனியா இருக்கும். போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இனி வந்து இந்த ஹேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர்ல இருக்கிற ரைட் சைட்ல வந்து 3 வயர் இருக்கு, லெஃப்ட் சைட்ல 3 வயர் இருக்கு. அதுல வந்து சென்டர்ல இருக்க 2 வயரையும் இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்ல இருக்கிற பிங்க் வயரை மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்க பிங்க் வயரை எடுத்துட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வைக்கலாம். நீ லாஸ்ட்ல வந்து 2 சைட்லயும் ஒரு வயர் இருக்கு. ரைட் சைட்ல இருக்கிற வயரை எடுத்துட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வைக்கலாம். அதே போல லெஃப்ட் சைட்ல இருக்கிற வயரையும் மேலே கீழே அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி எல்லா வயரையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணாதான் ஹேண்டில் போட முடியும். இப்ப பாருங்க ஹேண்டிலோடைய டிசைன் வந்து நமக்கு இதுல கிடைச்சிருச்சு.
இனி வந்து இதை ஸ்டஃப் ஒயரை சுற்றி சுற்றி நம்ம போட்டு வர வேண்டியதுதான். சேம் இதே மெத்தடில் தான் நம்ம போட்டு வர போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைட்லேயும் 3 ஒயர் இருக்குது. அதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் வந்து கீழே இருக்குது. ஸோ அதனால அந்த ஒயரை எடுத்துட்டு ரைட் சைடில் 3 ஒயர் இருக்குது இல்லையா, அந்த 3 ஒயரில் லாஸ்ட் இருக்க ஒயரை வந்து நம்ம விட்டுறலாம். லாஸ்ட் வந்து க்ரீன் ஒயர் இருக்குது, அதை விட்டுட்டு 2 பிங்க் ஒயர் இருக்குது பாருங்க, அதில் வந்து 2வது ஒயருக்கு மேலே வைக்கலாம், 3வது ஒயருக்கு கீழே வைக்கலாம். திரும்பவும் லெஃப்ட் சைடே இந்த ஒயரை வச்சிடலாம். ஒரு நாட் வந்து நம்ம போட்டாச்சு. இனி அடுத்து அதே போல் ரைட் சைடில் இருக்கிற க்ரீன் ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரில் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே வைக்கலாம், 3வது ஒயருக்கு கீழே வைக்கலாம். திரும்பவும் ரைட் சைடு அந்த க்ரீன் ஒயரை நம்ம வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இனி வந்து ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணாதான் ஹேண்டில் வந்து தொங்காமல் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து போட போகிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை தான். அதனால லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை வந்து கூடைக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இனி வந்து நம்ம வழக்கமாக போடுற மாதிரி போட்டு வரலாம். லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயருக்கு மேலே வைக்கலாம், அதுக்கப்புறமா கீழே வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டில் வந்து கூடையோடு அட்டாச் ஆயிடுச்சு. நம்ம தனியாக ஒயர் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நிறைய பேர் வந்து துண்டு ஒயர் கொடுத்து இந்த ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஹேண்டில் போடும்போது கூடையோடு நம்ம அட்டாச் பண்ணி போட்டு வந்துடலாம். இனி வந்து கண்டினியூஸாக நம்ம போட்டு வர வேண்டியது தான். இனி அடுத்து ரைட் சைடில் இருக்கிற ஒயரை அதே மாதிரி பின்பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு 2வது ஒயருக்கு மேலே வைக்கணும், 3வது ஒயருக்கு கீழே வைக்கணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வர வேண்டியது தான். கண்டினியூஸாக போட்டு வரணும். நீங்கள் வந்து கை விடாமல் போட்டு வரணும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நேராக வச்சு போடுறதுக்கு வரும், சில பேருக்கு வந்து திருப்பி வச்சு போடத்தான் வரும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வருதோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி போட தான் வரும். நான் சின்னதுலேருந்து இந்த மாதிரியே போட்டு பழகிட்டேன். அதனால வந்து திருப்பி வச்சு போட வராது. நிறைய பேர் வந்து திருப்பி வச்சு போடுங்க மேம் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டஃப் ஒயரை வந்து நீங்கள் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா இன்னுமே வந்து திக்னஸ்ஸாக இருக்கும். இந்த கூடைக்கு வந்து இந்த திக்னஸ் போதும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டஃப் ஒயர் வந்து 3 ஒயர் மட்டும் வச்சுருக்கேன். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுவாங்க. ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து போட்டு வந்துருங்க. நான் வந்து கரெக்டான அளவு தான் சொல்லியிருக்கேன். அதனால வந்து ஒயருடைய லென்த் அளவுக்கு போட்டு வந்துருங்க. நான் வந்து எண்டிங் வரையும் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, இவ்வளோ தூரம் நான் போட்டிருக்கேன். இனி வந்து இந்த ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ண மாதிரியே தான் ஒரு ஒயரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேண்டில் போடலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பக்கமாக நம்ம வெளியே எடுக்கலாம். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். ரைட் சைடில் இருந்து கூட லெஃப்ட் சைடு பக்கமாக வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அதுக்கு மேலே லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வச்சு திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் ஆயிடுச்சு. இன்செர்ட் பண்ண பின்னாடி ஒரு 4-5 நாட் வந்து நம்ம போட்டு வரலாம். நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே பிளேஸ் வரையும் போட்டு வரலாம். இப்போ பாருங்க, நான் இது வரையும் போட்டுட்டேன். நான் எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே மாதிரியே
இந்த பிங்க் கலர் ஒயருக்கு ரைட் சைடில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கிரீன் நாட்டில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேல் ஒயரை வந்து 2 சைட்லேயும் 3 ஒயர் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டஃப் ஒயர் வந்து 2 சைட்லேயும் 3 ஒயர் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ண பின்னாடி உள் பக்கமாக 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கோங்க. எல்லா ஒயரையும் சேர்த்து நாட் போட வேண்டாம். எல்லா ஒயரையும் சேர்த்து நாட் போடும்போது ரொம்ப திக்னஸாக இருக்கும். அதனால 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுட்டு எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த்தும் இன்செர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து ஹேண்டிலுக்கு மேலே பட்டன் இன்செர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஹேண்டிலுக்கு மேலே பட்டன் இன்செர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அழகுக்காக வேணால் நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கூடையோட நல்லா அட்டாச் ஆகிருக்கிறதுனால பட்டன் வந்து இன்செர்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடுங்க. நான் வந்து எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த ஹேண்டில் போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. என்னுடைய டெலிகிராம் பேஜ்லேயும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அனுப்பி டவுட்ஸ் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ எல்லா ஒயரையும் நான் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இந்த ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.